ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/3/2026 ஸ்வர்ணா SK44க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ABC போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ABC போர்டில் வந்து 844, ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 607 844. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 862, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 689 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் AC போர்டோட 3223 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 873லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 227. நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால இதில் நம்மளுக்கு 8ம் இங்கே நம்மளுக்கு 3 தான் தேவை. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 32 இருக்குது. அதாவது 8 + 3 = 1, 3 + 2 = 5. அப்போ நம்மளுக்கு வந்து 1 அல்லது 5 இந்த 873க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 1 அல்லது 5. இப்போ இந்த 873க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 665. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து AC போர்டோட 3232 அதோட 23ன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ 665க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 797. ஸோ நம்மளுக்கு வந்து AC போர்டு தேவை. அதனால் 6ம் இங்கே 5ம். இப்போ இதை கூட்டிடலாம். 6 + 3 = 9. அப்புறம் 5 + 2 = 7. 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 665க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 7. இப்போ இந்த 665க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 689. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது 2 ட்ரா பார்த்துட்டோம். 3-2ங்கிற ஃபார்மெட். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. போர்டு மாறாமல் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ 689க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் நண்பா. இப்போ 689க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 245. நம்மளுக்கு AC மட்டும் தான் தேவை. அதனால் 6 அதோட 9. இப்போ கூட்டிடலாம். 6 + 2 = 8. 9 + 3 = 2. அப்போ 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 689க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு 8 அல்லது 2. இப்போ இந்த 689க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 862. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா 2 போர்டுமே 2 நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. சி போர்டு ஹிட் ஆகிருக்கு. அதோட நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா 2 டைம் ஒன்ஸ் மாறும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல AC போர்டாகவே கிடச்சிருக்கு. அதனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். இப்போ 862க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 161 இருக்குது. நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால இங்கே 8 இங்கே 2. இப்போ மறுபடியும் பழையபடி நம்மளுடைய ஃபார்மெட் வந்து 3-2க்கு வந்துருச்சு. அதனால் 8 + 3 = 1, 2 + 2 = 4. 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 862க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 4. இப்போ இந்த 862க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 844 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல PC நண்பா. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச நம்பர் நண்பா. PCயில் நம்மளுக்கு வந்து 44 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் கிடச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அதாவது பெய்ட்ஸாக கிடச்சா. ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு PC கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு வந்து
பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துல இருக்கோம். ஏன்னா இந்த 844 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். 844 இருக்குது. ஃபுல் போர்டில் வந்து 607. ஆனால் நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால இங்கே ஏயில் 8ம் சியில் 4 இருக்குது. இந்த ட்ரா 32. அப்போ இதை நம்ம கூட்டிடலாம். 8 + 3 = 1, 4 + 2 = 6. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 அல்லது 6 தான் இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே பவர் நம்பர்ஸ் நண்பா. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம இதில் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 6 1 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இந்த 1 அல்லது 6 நம்மளுக்கு சி போர்டு அதோட ஆல் போர்டில் ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கான பிசி அதோட நம்மளுக்கான ஏபிஎஸ்சி பெயர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம எப்போதும் போல் பிசி மிக்ஸ்டுன்னு கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மேட் படி பிசிக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம். வேணுன்னா நீங்கள் ஏபிஎஸ்சியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சில நேரத்துக்கு நம்மளுக்கு சி போர்டு வந்து ஆல் போர்டுக்கு போச்சுன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் 1, 6 நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்பர், அதாவது நம்மளுடைய பிசி வந்து 91, 81, 71, அதோட 51. ஒருவேளை 6 வந்துச்சுன்னா இந்த ட்ராவில் 6 வரதா இருந்துச்சுன்னா 2, 6, 3, 6, 4, 6, அதோட 0, 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும், ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 6 கிடச்சிருக்கு. ஒரு வேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 11 அண்டு 66 கிடைக்கக்கூட சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு போர்டு மாறிச்சுன்னா இது ஏபி அல்லது ஏசியில் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மெட் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதோட ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் வச்சு தான் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது, அதோட இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக பெயர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/3/2026 ஸ்வர்ணா SK44க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.